மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டு இந்த ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விதமாக நடத்தக்கூடிய தேர்வுகள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான எக்ஸாமு அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்டு பெஞ்சு அதுக்கான எக்ஸாமில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக அந்த ப்ராக்டிக்கல் அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு ரெண்டுக்கு இடையே உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமு, அடுத்து ப்ராக்டிக்கல், அடுத்து சிவி அண்ட் இன்டர்வியூ அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சிவி வித் இன்டர்வியூவில் வந்து சிவியை வந்து ப்ராக்டிக்கல் பிஃபோராகவே கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஓகே, அடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், ரெண்டாவது வந்து ப்ராக்டிக்கல்லாம் கிடையாது, ஸ்கில் டெஸ்ட்டு, அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ கிடையாது, சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போ இப்போ ரீசெண்டாக உள்ள அந்த 300 வேக்கன்சி இப்போ இந்த 2025 நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்றது கிடையவே கிடையாது, சிவி தான், சிவிக்கு தான் மார்க்கு. சரி, ஓகே. இல்லை இந்த செகண்டாக உள்ளது இந்த ப்ராக்டிக்கல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் எம்கசியில் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, இந்த ப்ராக்டிக்கலுக்கும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இடையே உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்டிக்கல்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் டிஸ்ட்ரிக்ட் அண்டு தாலுக் கோர்ட்டில் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த ஸ்டேஜு, இப்போ ப்ராக்டிக்கலுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, இதை எதை பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டு வைக்கிறாங்க இந்த ப்ராக்டிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா மெமரி டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்மார்ட் அண்ட் நீட் ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கலை செய்முறை தேர்வு அல்லது நடைமுறை தேர்வு என்று அழைப்பார்கள். இது வைக்கிற டெஸ்ட்டு எப்படி எதை பேஸ் பண்ணி, நினைவுத்திறன் சோதனை, அப்புறமேட்டுக்கு புத்திசாலித்தனத்துடன் கூடிய நேர்த்தியான டாஸ்க்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வைக்கிற டெஸ்ட்டை தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் சொல்கிறோம், அதாவது செய்முறை அல்லது நடைமுறை தேர்வுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சம் டாஸ்க்கெலாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மெமரியை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க கொடுக்குற ஒரு 3 டாஸ்கில் மெமரியை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மஹி அகாடமியில் கண்டக்ட் பண்ணுற ஒரு டாஸ்க் நேமே சொல்கிறேன் பாருங்களேன், முனிசிபல் கார்ப்பரேஷன் டெபிக்ட் அந்த டாஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து மெமரியை பேஸ் பண்ணி உள்ள டாஸ்க்கா. அடுத்து வந்து ஸ்மார்ட் அண்ட் நீட் ஒர்க்கு, இதை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் தர்றாங்க அப்படின்னா பல நிற கடுதாசி கட்டுதல், இது நம்ம மஹி அகாடமியில் ஃபாலோ பண்ணுற ஒரு டாஸ்க்கு, இந்த டாஸ்க்கு. ஓகேங்களா? இதுதான் ஸ்மார்ட் அண்ட் நீட் ஒர்க் ரிலேட்டடாக உள்ள ஒரு ஒன் ஆஃப் தி டாஸ்க். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த மெமரி அப்புறம் ஸ்மார்ட் அண்ட் நீட் ஒர்க்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தட்லேயே கேட்டுருவாங்களா எம்கசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ இந்த கீழமை நீதிமன்றமா டிஸ்ட்ரிக்ட் தாலுக் கோர்ட்டு இதில் நீங்கள் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் எழுதிருப்பீங்களே, அதிலிருந்து உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக சிலபஸ் இருக்கும், சிலபஸ்லேருந்து சயின்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஆனால் சோசியல் சயின்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கூட வராமையாக இருந்திருக்கும், வந்திருக்கும்ல. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ரிலேட்டடாகவும் ஒரு டாஸ்க்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 டாஸ்க்கு வந்து ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக கேட்டுட்டு, நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு 3 டாஸ்க் உங்களுக்கு தர்றாங்க அப்படின்னா 2 டாஸ்க்கை ப்ராக்டிக்கலாக கேட்டுட்டு ஒரு டாஸ்க்கை ஸ்கில் ரிலேட்டடாக கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் 3 டாஸ்க்கையுமே ப்ராக்டிக்கலாக கேட்கவும் சான்ஸ் இருக்குது. எப்படி வேணால் நடக்கலாம், அதாவது பிளெண்டட் மோடில் நடக்கலாம். நம்ம எதுக்குமே தயாராக இருக்கணும். அது ப்ராக்டிக்கல் தான், ஆனால் ப்ராக்டிக்கல்லையும் ஒரு ஸ்கில் டெஸ்ட் கொடுத்தா, ஒரே ஒரு டாஸ்க்கு ஸ்கில் டாஸ்க்காக கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, அதுக்கும் நம்ம தயாராகணும் அப்படின்னு தயார்படுத்துகிறது தான் இந்த மஹி அகாடமியோட வேலையே. சரி, ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் பாருங்கள். பிளெண்டர் மோட்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அப்போ ஒரு 3 டாஸ்க்கு தர்றாங்க. ஒன்று மெமரி டெஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் டெபிக்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 20 மார்க்கு. அப்புறம் ஸ்மார்ட் அண்ட் நீட் ஒர்க்குக்கு பல நிற கடுதாசி கட்டுதலுக்கு ஒரு 20 மார்க்கு. ரிமைனிங் ஒரு 30 மார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி கூட ஒரு டாஸ்க் கொடுக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி பிளெண்டட் மோடில் கூட உங்களுக்கு வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, அப்போ ஒன்று ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக கேட்குற 3 டாஸ்க் கேட்குறாங்கன்னா 3 டாஸ்க்குமே ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக வைக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ப்ராக்டிக்கலில் மேஜராக 3 டாஸ்க்குனால் அதில் ஒரு 2 டாஸ்க்கு ப்ராக்டிக்கலாகவே 2 டாஸ்க் கொடுத்துட்டு ரிமைனிங் ஒன்று மட்டும் ஸ்கில் ரிலேட்டடாக கொடுக்குற மாதிரி இப்படி பிளெண்டர் மோட்லேயும் வைக்கலாம். இப்படி 2 விதத்தில் இப்படி வேணால் நடக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது 2025 நோட்டிஃபிகேஷன் 300 சம்திங் வேக்கன்சி உள்ளது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஸ்டேஜை வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு அப்படி இல்லாட்டி ஸ்கில் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் செயல்திறன் தேர்வு என்று அழைப்பார்கள். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது கேண்டிடேட்டோட எபிலிட்டி, கெப்பாபிலிட்டி, எஃபிஷியன்சி,
டேலண்ட் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கில் டெஸ்ட்டு, அதாவது தமிழில் செயல்திறன் தேர்வு என்று அழைப்பார்கள். இப்போ ஸ்கில் டெஸ்ட்னா என்ன? எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாஸ்க் நேம் சொல்கிறேன். ரோந்து வருதல். இது நேற்றுக்கு முந்தைய நாள் தான் நம்ம அகாடமியில் வந்து ரிவிஷனாக கண்டக்ட் பண்ணது. இந்த நேரில் வந்து படிக்கிறாங்களோ அவங்களை நம்ம நடத்துனது. ரோந்து வருதல் இந்த டாஸ்க் நேம் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நிறையா இருக்குது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாஸ்க் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கில் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டாக மட்டுமே கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி பிளெண்டட் மோட்லேயும் கேட்பாங்க. அதாவது இங்கே பிளெண்டட் மோட்னா ஒரு 3 டாஸ்க்கு தர்றாங்கன்னா மேஜராக உள்ள 2 டாஸ்க்கை வந்து ஸ்கில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணியும் மைனராக உள்ள அந்த ஒரு டாஸ்க்கை மட்டும் ஒரு ப்ராக்டிக்கலை பேஸ் பண்ணியும் கேட்குற மாதிரி. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம் பாருங்கள். இப்போ 3 டாஸ்க் உங்களுக்கு தர்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எஃபிஷியன்சியை வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு டாஸ்க் தர்றாங்கன்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரோந்து வருதல். அதுக்கு வந்து ஒரு 20 மார்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோட்டல் மார்க்கு 20 மார்க்கு. அடுத்து உங்களோட கெப்பாபிலிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம மஹி அகாடமியில் கண்டக்ட் பண்ண ஒரு டாஸ்க் நேம் சொல்கிறேன், புட்டிங் கிராஃப்ட். அதுக்கு வந்து ஒரு 10 மார்க் வந்து கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் மார்க்கு. அடுத்து 3வது டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அண்ட் நீட் ஒர்க்குன்னு நான் சொல்லலை, ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க்குன்றதை நம்ம ப்ராக்டிக்கலில் பார்த்தோமா, ஸ்மார்ட் அண்ட் நீட் ஒர்க்குன்றதை அதில் ஒரு வேர்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், நீட் ஒர்க்குன்னு மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். நீட் ஒர்க்குனா அதை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம், சிற்றுண்டி தயார் செய்தல். இந்த டாஸ்க்கு ஒரு 10 மார்க்கு. இப்படி தான், இதுதான் பிளெண்டட் மோடு. இதில் பாருங்கள், ஸ்கில்லு தான் மேஜராக 2 டாஸ்க் இருக்கும், மைனராக ஒரு டாஸ்க்கு தான் அந்த ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக உள்ள நீட் ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ இதுதான் இப்படி ஒரு பிளெண்டட் மோடில் கேட்கலாம். 3 டாஸ்க்காக கேட்டாங்க அப்படின்னா. இல்லாட்டி இதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 40 மார்க்கு தான், பட் ப்ராக்டிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கோடில் 70 மார்க்கு. பட் இங்கே ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 40 மார்க்கு மட்டும்தான். அப்போ 40 மார்க் மட்டும்தான் அப்படின்றதுனால உங்களுக்கு வெறும் 2 டாஸ்க் கூட கேட்கலாம். ஒரு டாஸ்க் 20 மார்க், இன்னொரு டாஸ்க் 20 மார்க் கூட கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா பிளெண்டட் மோடில் இல்லாத மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டாகவே உங்களுக்கு 40 மார்க்குக்கும் உங்களுக்கு முழுமையாக கூட அந்த மாதிரியே கேட்டுடலாம். இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு, ஸோ 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பட் நம்ம மஹி அகாடமியில் படிக்கக்கூடிய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, யாராக இருந்தாலுமே பட் இந்த மாதிரி கீழமை கோட்டுக்கு படிக்கிறவங்க, மேலமை கோட்டுக்கு படிக்கிறவங்க, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஸ்கில்லு இந்த மாதிரி படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலேயுமே கண்டிப்பாக தயாராக இருக்கணும் அப்படின்னு உங்களை தயார்படுத்த வேண்டியது தான் இந்த மஹி அகாடமியோட வேலை. உங்களை எல்லாத்தையுமே தயார்படுத்தி உங்களை வந்து இந்த ப்ராக்டிக்கல் அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு இந்த மாதிரி பிளெண்டட் மோட் கேட்டாலுமே எப்படி கேட்டாலுமே உங்களை வந்து அதிக மார்க் வாங்க வைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய முதல் கடமை. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்முடைய முதல் இலக்கு என்ன பார்த்தீங்கன்னா எம்கசியில் இங்கே ஸ்கில் டெஸ்ட்டில் அப்படியே செலக்ட் ஆகி சிவிக்கு அடுத்து போகிறவங்களும், அதே மாதிரி கீழமை கோட்டில் வந்து ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆகி அடுத்து இன்டர்வியூக்கு போகிறவங்களும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மவர்களாக மட்டும்தான் இருக்கணும். அப்படி செலக்ட் ஆகி போகிறவங்க எல்லாருமே நம்முடைய மஹி அகாடமி ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய முதல் டார்கெட்டே. கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நன்றி.